இந்தா காப்பியை குடி. இந்தாங்க, இதுகளுக்கு காப்பியை கொடுத்து நாம குடிக்கிறதுக்குள்ள இந்த காப்பியை 4 தரம் சுட வைக்க வேண்டியதாயிருச்சு. நல்லா இருக்குக்கா. குடிங்க, ஆறி வச்சிரு. ஏறேனுக்கா, நம்ம ஐசு ஸ்கூலுக்கு கிளம்பிடுச்சா? குளிச்சுக்கு இருக்கா? இந்தா நான் ரெடியா இருக்கேன், இனிமே தான் கிளம்பணும். ஐயோ அப்பா, அவன் பழைய ஸ்கூலுக்கு போய் டிசியை வாங்குறதுக்குள்ளயும் போதும் போதும்னு ஆயிருச்சு. என் பிள்ளைய அழைச்சிக்க போறிய எதுக்கு, என்ன ஏது? அவன் எங்க ஸ்கூலோட பிரைடு, நாங்க விட மாட்டோம், மொத மார்க் வாங்குவா, அப்படி இப்படின்னு ஐயோ உசுர வாங்கி விட்டாங்க. நான் எப்படி சொல்றது? அட அவதான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கணுங்கிறான்னு நான் எப்படி சொல்லுவேன்? இல்லக்கா, யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டு பிள்ளைங்களாம் வெளியில போய் அவ்வளோ நல்லா படிக்குதுங்க, அவ்வளோ நல்ல பேர் வாங்கி வச்சிருக்குங்க. நமக்கு ஒண்ணுமே தெரியல பாருங்களேன். இதுங்க பண்ற டார்ச்சர்ல நம்மளால அதுங்களை கண்டு கூட முடியல பாருங்களேன். என்ன கொடுமை இதெல்லாம். அது நிறைய தரம் மொத மார்க்கு அது இதுன்னு என்னென்னவோ எடுத்திருக்கு, என்னென்னவோ சொல்றாங்க, எனக்கு தெரியல. அசிங்கமா போயிருச்சு. அந்த பிள்ளைக்கு ஒரு சாக்லேட் கூட நான் வாங்கி கொடுத்தது இல்ல. அச்சோ, ஐயோ, நம்ம வாழ்க்கைய பாருங்களேன். இதுக்கெல்லாம் கூட சந்தோஷப்பட்டுக்க முடியல. எது முக்கியமோ அதை பாக்குறது இல்ல. எங்கிட்டோ போய்க்கிருக்கு வாழ்க்கை. இன்னொன்னு யோசிச்சீங்களா? இன்னொரு 12 மணி நேரம் தான் இருக்கு. எதுக்கு? மாவு ஏதாவது ஊற வச்சிருக்கே, எடுத்து அரைக்கணுமா? இன்னும் மாவு மோரு மிளகான்னுட்டு நீங்க வேற. என்னக்கா, அதை யோசிக்க வேண்டாமா? இல்லன்னா எப்படி திங்கிறது? ஐயோ அக்கா, நீங்க என்ன டைவர்ட் பண்றீங்க. நான் டைவர்ட் பண்ணிட்டா நீ எப்படி டைவர்ட் ஆயிருவ? எதுவா இருந்தாலும் இவ சொல்லணும்னு நினைச்சதை சொல்லித்தான் தீர போறா. சொல்லுங்க, எதுக்கு 12 மணி நேரம் ப்ராசஸ் என்னன்னு சொல்லுங்க. இல்லக்கா, மாமா 4 சொன்னாரா? 4 2 ஆச்சா? இன்னும் 12 மணி நேரம் தான் இருக்கு. அவர் கணக்கு படி பார்த்தா என்னவோ வச்சிருக்காரு. அப்ப நீ இந்த ரிசல்ட்டுக்காக காத்துக்கு இருக்க? ஆமா, பின்ன எப்ப பாரு ஏமா ஏய் ஏமா ஏமா வாய முடுங்கம்மா, ஏமா அங்கிட்டு போங்கம்மா, ஏமா கொண்டுருவேமா, வச்சிருவேமா, ஏமா கிச்சனை பூட்டுங்கம்மா. இதே எவ்வளவு நாள் கேட்க? புதுசா என்னத்தான் பண்றாருன்னு பாக்கணுமா வேணாமா? அதுதான் ஒரு ஆர்வம். ஓவரா பண்ணிக்கு தெரியாத. இந்த ஆளு ஒன்னையதான் முதல்ல கட்டம் கட்ட போறாரு. ஹிட் லிஸ்ட்ல நீங்க தான் நம்பர் 1. நானா? ஏன்? ஆமா, அன்னைக்கு போட்டிகளே ஒரு போடு, மறந்துட்டீங்களா? நானாவது ஹியூமர் கலந்து வயலன்ஸ் பண்ணிட்டு இருந்தேன்க்கா, அக்காலாம் ப்ராப்பர் வயலன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. நடுல வாடா போடா வேற. இல்லடி, நான் அவரையே வாடா போடான்னு சொல்லல, என் புருஷனை திட்டி இருப்பேன். அக்கா, ஒரு ஃப்ளோல நீங்க சொன்னீங்க. ஐயே, என் புருஷனை வஞ்சண்டி. டென்ஷன்ல பேசினா உங்களுக்கு தெரியாது, அதை வேடிக்கை பார்த்தா எனக்கு தான் தெரியும். வாடா போடான்னு சொன்னீங்க. அக்கா, நான் என்ன உங்க வீட்டுக்காரர் அப்படியா பேசுவேன்? ஐயோ, என்னமோ என்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் பேசுற மாதிரி. என்னடி? ஐயா இல்லக்கா, நான் என் புருஷனை தான் அப்படி பேசுனேன். சரிதான். ஏய் சரி, அப்படியே பேசியிருந்தாலும் என்ன, இப்போ பேசு. அக்கா எல்லாம் வேற லெவல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் மனசுல இருக்கிறது வாயில வந்துதான் ஆகும் ஒரு நாள். சரியா தானே பேசுறேன். அன்னைக்கு வேற அப்படி அந்த கத்துக்கத்தலன்னு சும்மா விடுவாங்களா? கரெக்ட் தான். அதுதான்க்கா சொல்றேன். சரி, புரிஞ்சிருச்சு. இப்போ உனக்கு அந்த ஆளோட ஹிட் லிஸ்ட்ல மொத பேரு ஓம் பேரா வரக்கூடாது. அதனால என்னைய முன்னே நிறுத்தி நீ பின்னால நிக்கிறேங்கிற, துணைக்கு அழைக்கிற. ஆமாக்கா, எதுக்கா நான் உங்களை விட்டு செஞ்சிருக்கேன்? ஒரு ஃப்ரேம் நீங்க என்ன வாழ்க்கையில தனியா பார்க்க முடியுமா சொல்லுங்க? சரி, நானே தியாகி ஆயிக்கிறேன். கழுமரத்துல நானே கழுத்தை கொண்டு போய் முதல்ல குடுக்கறேன். போதுமா உனக்கு? சரி, நீ காப்பிய குடி, ஆறிட போய். யார் அது காலையிலேயே வந்தது? தெரியல. இவ்வளவு காலையிலேயே என்ன குடிக்க விட மாட்டா. வணக்கம். வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க? என்ன தெரியலையாமா? போன வாரம் தான் டாக்டர் கிட்ட போய் கண்ணு செக் பண்ணேன். டாக்டர் கண்ணு நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஆள் நிக்கிறது தெரியுது, ஆனா நீங்க யாருன்னு தான் தெரியல. வாங்க வணக்கம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? வாங்க உட்காருங்க. உட்காருங்க. இருக்கட்டும். என்னம்மா, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஞான தம்பி நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காரு. அண்ணே வீட்டுல இருக்காங்களா? வீட்லயே தான் இருக்காரு. என்ன பண்றது? ஏய் இல்ல வந்துருவாங்க.
பத்திரிக்கை கொடுக்கலான்னு ஓ வந்தேன். சரி சரி உட்காருங்க, இந்த வந்துருவாங்க. ஏய் வாப்பா கமலக்கண்ணா. அண்ணே வணக்கண்ணே. வா வா வா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணே. யார் இது? ரொம்ப நாளாச்சு. அவரை பழக்கம் இல்ல, அவர் பொண்டாட்டி தெரியும். இந்த பெருசா சங்கிலி போட்டு பெரிய பொட்டு வச்சு சுத்திக்கு இருக்குமே. ஏதோ கொஞ்சம் போகுதுண்ணே. பேரு கூட எனக்கு ஆள் நீயே டைமண்ட் மாதிரி பளபளன்னு தான் இருக்க. கண்ணெல்லாம் குத்துது. சொல்றாரு பாரு. அண்ணா பெரிய ஆள் ஆயிட்டாங்கல்ல, கேக்கேன் தான் கூப்பிடுறாங்க எல்லாரும். சரிதான், நம்மள ஏஜிஎஸ்ன்னு கூப்பிடுறாங்களா அந்த மாதிரி. யார் கூப்பிடுறாங்க? தெரியலையா? அவரே. உங்களுக்கு நான் எப்பவுமே பழைய கண்ணன் தான். நல்லது நல்லது, வா உட்காரு. உட்காருங்க. அட உட்காரப்பா, ஏன் நின்னுட்டே இருக்க? உட்காரு உட்காரு உட்காரு. ஞானம் தாங்கப்பா, கமலக்கண்ணனுக்கு ஞானம் தான்ப்பா நல்ல பழக்கம். அப்படியா? ஏய் ஞானா, கூப்பிடுறேன். வா வெளியே வா, கூப்பிட அவன. ஏய் உட்காரப்பா நீ. அப்புறம் என்ன விசேஷம்? அண்ணே பொண்ணுக்கு கல்யாணம், பத்திரிக்கை கொடுக்கலாம்னு வந்தேன். யார் ஓமகளுக்கா? ஆமாண்ணே. ஏப்பா சின்ன பிள்ளையா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்துச்சு, அதுக்கு போய் கல்யாணம்ங்கிற? எதுவும் காதல் கதல்னு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லண்ணே, அரேஞ்ச் மேரேஜ் தான். அப்படியா? அப்ப சந்தோஷம் தான். இந்த ஞானம் வாங்க வாங்க. எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். உட்காருங்கண்ணா உட்காரு. உட்காருங்க. பொண்ணுக்கு கல்யாணம், பத்திரிக்கை கொடுக்க வந்திருக்கேன். அப்படியா? ஆமா. ரொம்ப சந்தோஷம். ஞானம் தான் உங்களுக்கு நல்ல பழக்கம் என்னைய விட. ஆமா ஆமா. 4 அண்ணன் தம்பிகளையும் அவனை தான் நல்லா பழகிருக்கீங்க. ஆமா. சரிதான். கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீங்க வரணும்னே. நீங்க பல பிசினஸ் பாக்குறவங்க, உங்களுக்கு நேரம் இருக்காது. கண்டிப்பா வரணும்னே. ஏப்பா கண்டிப்பா வந்துடுறேனப்பா. உன் வீட்டு கல்யாணத்துக்கு வராம வேற என்ன வேலை? கண்டிப்பா வருவேன். ஏப்பா உனக்கே கல்யாணம் இப்பதான் நடந்த மாதிரி ஞாபகம் இருக்கு, அதுக்குள்ள பொண்ணுக்கு கல்யாணம் வந்து நிக்கிற. ஞானா ஞாபகம் இருக்கா? இவன் கல்யாணத்துக்கு நம்ம அம்பாசிடர் காரை தான் எடுத்துட்டு போனேன். ஆமாண்ணே. அன்னைக்கு அடிச்சதான் யோகம். பெரிய வைரைய வாரிய மாமனாரா பிடிச்ச, அதுக்கப்புறம் ஆகா ஓகன்னு மேல வந்துட்டேன். எப்படியோ உன்னை பாராட்டுறேனப்பா. எல்லாம் உங்க கைராசி தானே. அது ஒன்றும் இல்லை, பயப்படாத. நம்ம வீட்டுக்கு யாராவது முக்கியமான நல்ல செய்தியோட நல்ல விருந்தாளி வந்தா அந்த நேரம் பார்த்தா அவளுக்கு தும்மல் வரும். நீ எதுவும் பயப்படாத. சரிண்ணே சரிண்ணே. அவளுக்கு அப்படி ஒரு வியாதி, எவ்வளவோ வைத்தியம் பண்ணியும் சரியாகல. அண்ணே அம்மாவை கூப்பிடுறீங்களாண்ணே? அவங்க கிட்ட தான் முத பத்திரிக்கையை கொடுத்து ஆசீர்வாதம் வாங்கணும். என் கல்யாணத்துக்கு கூட அவங்க கிட்ட தான் கொடுத்தோம்னே. இப்ப என் மக கல்யாணத்துக்கும் அவங்க கிட்ட தான் பத்திரிக்கை கொடுக்கணும்னே. கொஞ்சம் கூப்பிடுறீங்களாண்ணே? அத்தை மனசொடைஞ்சு போய் காசிக்கு போயிட்டாங்க. அதெல்லாம் நாங்க சொல்லிக்கிறோம், நீ பேசாம நில்லு. வந்திருக்கிற விருந்தாளிக்கு காப்பி கொண்டு வா போ. என்னண்ணே எல்லாம் ஒன்னா போறாங்க? அவங்க அப்படித்தானப்பா, கொலையா இருந்தாலும் சமையலா இருந்தாலும் கூட்டா தான் செய்வாங்க. ரொம்ப தமாசா பேசுறீங்கண்ணே. ஏன்னா பாத்தியா, நம்ம வீட்டு நிலைமையை சொல்லிட்டு இருக்கேன், தமாசுங்கிறாப்புல. வர வர நம்மளை யாருமே சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லப்பா. பழைய குணசேகரனை வெளியே கொண்டு வந்தால் தான் சரியா இருக்கும். என்ன கேட்க, கொண்டு வந்துருமா குணசேகரனே? பழைய குணசேகரனே தெரியுமில்ல உனக்கு எல்லாம்? நல்லா தெரியும்ண்ணே. ஆமா, நீ பல விஷயங்களை பார்த்துருக்கீல்ல. ஆமாண்ணே. இவருக்கு இவர் பெரிய டெரர் பீஸ்ன்னு நினப்புக்கா. பாருங்களேன், பழைய குணசேகரனை வெளில கொண்டு வருவாராம். நான் தான் போட்டோலே பார்த்துருக்கேனே. ஐயா பார்க்க முடியாது, கண்ணு கூசும். இப்ப கூட கொஞ்சம் தேவலாம். நீங்களாம் எப்படிக்கா பாத்தீங்க? இப்பாச்சும் பரவாயில்லடி, இப்ப நமக்கு பழகி போயிருச்சு. சாரி. ஆமா, இந்த ஆளு பொண்டாட்டி தானே. இந்த கழுத்துல இருந்து கால் வரைக்கும் இத்த தண்ணி சங்கிலி போட்டுக்கு திரிவாளே, பூரா நகையை போட்டுக்கு திரிவாளே, நடமாடும் ஜவுளி கடை மாதிரி. கடையில இருக்கிற நகை பூரா போட்டுக்கு திரிவா. அவ பேர் என்ன? சௌந்தரியா, சுந்தரியா, சங்கரியா, சாலதான் வரும். ஆமா ஆமா ஆமா, பெரிய பொட்டு வச்சுக்கிருப்பாள். அந்த புள்ள என்ன சின்ன புள்ள தானே, ஒத்த புள்ள தானே வச்சிருக்காவ. அது இப்பதான் போன வருஷமா அது முந்தின வருஷமா தான் சடங்காச்சு. படிக்கிற பிள்ளைய புடிச்சு கல்யாணம் பண்றாங்க. ஐய, இந்த கேக்கையோட சேர்ந்து எல்லா கேக்கையும் இப்படிதான் இருக்கு. ஒரு கேக்கே இந்த இருக்காரு, இன்னொரு கேக்கே யாரு? ஒரு கேக்கே இந்த கமலக்கண்ணன், இன்னொரு கேக்கே நம்ம கேடு கெட்ட குணசேகரன். எல்லா கேக்கையும் சேர்ந்து ஊர்ல இருக்க பொம்பளைங்க உசுரெல்லாம் வாங்கிட்டு இருக்குங்க. அந்த பிள்ளை தர்ஷினி மாதிரிங்கிறீங்க. அப்ப தர்ஷினி மாதிரி தைரியமா இருக்கணும், இல்ல ஐஸ்வர்யா மாதிரி காரி துப்பணும். இல்லன்னு வச்சுக்கோங்க, கல்யாணத்துக்கு 2 நாள் முன்னாடி எப்படியாவது இந்த பிள்ளை நம்பரை வாங்கி நானே அதுக்கு ஐடியா கொடுப்பேன், பாத்துக்கோங்க. முதல்ல நம்ம காப்பி கொடுப்போம், அப்புறம் ஐடியா கொடுப்போம், சரியா? இல்லக்கா, நீங்க காப்பி போடுங்க, நான் யோசிக்கிறேன். அப்புறம்
வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை நெத்தியில் குங்குமம் என்னை அப்படியே ஃபாலோ பண்ணுற போல. அண்ணே நான் உங்களை பார்த்து வளர்ந்தவேண்ணே. அது சரி. எக்ஸ்கியூஸ் மீ. எது இந்த வீட்ல யாரு எஸ்கியூஸ் மீன் உள்ள வருது? வீடு மாதிரி வந்துட்டாங்களோ? வீடு மாறித்தான் வந்திருப்பாங்க. நம்ம வீட்டு பார்ட்டியா யாரும் கிடையாது. யாருப்பா? வா உள்ள வா. யாரு? ஹலோ அங்கிள், நான் கவின், ஆ தர்ஷோட ஃப்ரெண்டு. தர்ஷா? ஓ தர்ஷனா? தர்ஷ ஃப்ரெண்டு போல. தர்ஷன் வீட்டுக்கெல்லாம் ஃப்ரெண்டு வர அதிசயமா? அவன் எங்கப்பா? தர்ஷனங்க உள்ளதானே இருக்கேன். ஒரு நிமிஷம். டேய் தர்ஷா, தர்ஷா டேய் வாடா, உன்னை தேடி யாரோ வந்திருக்காங்கடா. என்ன வந்திருக்கான் பாரு. இல்லை யாரு உன் கூட்டாளி ஒருத்தன் வந்திருக்கேன். உன்ன மாதிரியே உனக்கு மண்டை வேற. என் ஃப்ரெண்டு இல்லையே சித்தப்பா. ஏய் தர்ஷங்கிறான்டா, உன் ஃப்ரெண்ட் இல்லைங்கிற? நோ அங்கிள், நான் கேட்டது தர்ஷினியை. தர்ஷினி ஃப்ரெண்டா? தர்ஷினியா? ஹே கவின். ஆ ஹாய்டா. ஹாய். ஏன் இங்கேயே நிக்கிற? சரி வா மேலே போலாம். ஏய் ஏய் நில்லுமா, எங்க விட்டு போற? ஐய வாங்க. ஆரம்பிச்சுட்டாங்க. ஏய் இங்கிட்டு வாடா, வாடா இங்கிட்டு. யார் நீ? அறிவில்ல? பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் வந்து தர்ஷ புசுன்னு இருக்க. முதல்ல இது யார் வீடுன்னு தெரியுமா? அப்பா ப்ளீஸ்ப்பா, இன்னைக்கு மார்னிங் ஒரு டெஸ்ட் இருக்கு, அதுக்கு தான் நோட்ஸ் கேட்க வந்திருக்கான். அதுக்காண்டி பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டில் வந்து என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? ஏய் நோட்ஸ் கேட்கறதா இருந்தா ஆம்பளை பேர் இருக்கிற வீட்டுக்கு போக வேண்டியதானே? எதுக்குடா பொம்பளை பிள்ளை இருக்கிற வீட்டுக்கு வர? ஆ இல்லைன்னா பள்ளிக்கூடத்தில் சந்தேகம் கேட்க வேண்டியதானே? கலாச்சாரம் அவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கு. என்னங்க என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? தர்ஷினி நீ கூட்டிட்டு போ, மேல போப்பா. ஏய் என்ன விளையாடுறீங்களா? அண்ணே ஆ? இருங்கண்ணே. அவன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சே தப்புன்னு பேசிட்டு இருக்கேன். மாடி கூட்டு போக சொல்ற? இங்க பாரு, இனிமேல் வாயில பேசிட்டு இருக்க மாட்டேன், கை தான் பேசும். அப்பா என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? அவன் என் ஃப்ரெண்டு, சப்ஜெக்ட்ல டவுட் இருக்குன்னு வீட்டுக்கு வந்தான். இதுல என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? அவன்கிட்ட எதுக்கு இப்படி அசிங்கமா பேசுறீங்க? அவன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க அப்பாவோட பொசிஷன் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் தெரியுமா உங்களுக்கு? ஏய் அப்பா இந்த ஊன்ற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க, அதுக்கெல்லாம் நான் அலோவ் பண்ணவே மாட்டேன். ஏய் ஹீஸ் மை ஃப்ரெண்ட், நான் தான் அவனை வர சொன்னேன், இதுல எந்த தப்பும் கிடையாது. ஏ கவின் வாடா. தர்ஷினி, ஹீஸ் மை ஃப்ரெண்ட், நான் தான் அவனை வர சொன்னேன், இதுல எந்த தப்பும் கிடையாது. ஏ கவின் வாடா. தர்ஷினி. ஏய் நில்லுமா. ஏய் தர்ஷினி இங்க பாருமா. ஏய் என்னது, என்ன வளர்த்து வரையா புதுசா? ஆ அண்ணா அண்ணே வாங்கண்ணே. என்னப்பா? வாங்க. நான் சொல்றேன் வாங்க. எங்கப்பா கூப்பிடுற? வெளில எங்க வாங்க கூப்பிடுற? வாங்க. இங்க பாரு, அவன் உடனே வீட்டை விட்டு வெளியே போய் ஆகணும். தொலைச்சு போடுவேன் எல்லாத்தையும். ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு பொழுது இந்த பிரச்சனைகளை இப்படிதான் ஒண்ணு இல்லாத விஷயத்தெல்லாம் பிரச்சனையாக்குறாங்களோ? பொழுது சாயிற வரைக்கும் இதையே வச்சு ஓட்டிக்கிறோம். ஏப்பா இப்போ எதுக்கு தனியா கூட்டு வந்திருக்க? எனக்கு எது அட்வைஸ் பண்ண போறியா? அண்ணே நான் போய் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண முடியுமாண்ணே? எதுக்குன்னே டென்ஷன் ஆகுறீங்க? அண்ணே உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இதே கதை தான் என் வீட்லேயும் நடக்குது. ம் என் வீட்டில் நடக்கிற அளவுக்கெல்லாம் மோசமாக உன் வீட்டில் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்னை மதுரைக்குள்ளே பார்த்துருக்கீல்ல, எவ்வளவு கம்பீரமாக நடமாடிட்டு இருப்பேன். ஆமாண்ணே. என்னை நாலு நாவுக்கு பிரயோஜனம் இல்லாத இடத்துல வந்து நிப்பாட்டி ஆளுப்பா என் வீட்டு பொம்பளைய. ஒருத்தி நான் சொல்கிற பேச்ச கேட்கறதுலன்னா பார்த்துக்கேன். பொம்பளையெல்லாம் ஒன்றா கூட்டிகிட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாளுங்க. இருக்கிற இடம் தெரியாமல் இருந்தவளுங்க இப்போ தலைகளாக மாறி போச்சு எல்லாம். என்னத்தை சொல்ல? புரியுதுண்ணே. இங்கே மட்டும் இல்லைண்ணே, எல்லா இடத்துலையும் இதே நிலைமை தான். வீட்டுக்கு வீடு வாசப்படிண்ணே. இப்போ என் பொண்ணுக்கு எதுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நினைக்கிறீங்க? உங்கள் பொண்ணோட டபுள் மடங்காக பேச ஆரம்பிச்சிட்டா. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னு தெரியுமாண்ணே? இந்த பொம்பளை பிள்ளைகளை இதை செய், இதை படி,
இதை சாப்பிடு, இங்க உட்காரு, இந்த ட்ரெஸ்ஸை போடு, இவனை கட்டிக்கன்னு சொல்ற வரைக்கும் தான் சரியா நடந்துக்கிறாங்க. உனக்கு என்ன பிடிக்கும், உனக்கு என்ன ட்ரெஸ் வேணும், இது ஓகேவா அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சோம் பாருங்க, அப்பையில இருந்து நாசமா போச்சு. இப்ப நமக்கு பிடிக்காது பூராவும் அவங்களுக்கு பிடிக்குதுன்னு அவங்க போற போக்குல மாடர்ன் வாழ்க்கை மண்ணாங்கட்டி வாழ்க்கைன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பிறகு நமக்குள்ள வலிக்குது. பெரிய ஸ்கூல்ல வேற சேர்த்து விட்டுறோமா, அங்க போய் எல்லாத்தையும் கத்துக்கிட்டு வந்து நமக்கே பாடம் எடுக்குதுங்க. உங்க பொண்ணெல்லாம் பரவாயில்லண்ணே, என் பொண்ணு அட்லியம் பண்றா பாருங்க, தாங்க முடியல. படிக்க ஃபாரின் போகணுமா, தனியா தான் தங்கணுமா, அப்படி ஒரு பேச்சுண்ணே எனக்கு சரியா படல. அதான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன். முதல்ல ஆத்தாளும் மகளும் தலையில தான் நின்னாளுங்க, நான் விடலையே. கட்டுனா நீ இவனை தான் கட்டணும், இல்லைன்னா உசுரை எடுத்து போடுவேன்னு சொல்லி மிரட்டி ஒத்துக்க வச்சுட்டேன். மாப்பிள்ளைக்கு நம்ம ஊர் தான் சொந்த ஊரு, ஆனா பாம்பேலேயே செட்டில் ஆயிட்டாக. என்னதான் வடக்க இருந்தாலும் நம்ம பண்பாடெல்லாம் தெரிஞ்சு நடந்துக்கிறாங்க. சரி, அந்த பையனுக்கே கட்டி வச்சுட்டா நம்ம கடமை முடிஞ்சிரும் பாருங்க, அதுக்கு தான் ஏற்பாடு பண்ணிட்டேன். நீங்களும் ஏதாச்சும் பார்த்து பண்ணி விடுங்கண்ணே. நம்ம கிட்ட அடங்காதது அங்க போனா தானா அடங்கிரும். ஆமாப்பா, அப்படிதான் பண்ணி விட்டுறணும்னு ஒரு முயற்சியை பண்ணேன். கழுது அது நடக்காமல் போயிடுச்சு. தங்கச்சின்னு ஒருத்தி பிறந்தைய மானத்தை வாங்கி, அதான் கேள்விப்பட்டிருப்பியே, வீடியோ எடுத்து ஊரெல்லாம் விட்டாங்கல்ல. ஆமாண்ணே, நானும் பார்த்தேன். உங்களை பார்த்ததும் ஏதோ படத்துல வில்லனா நடிக்கிறீங்கன்னு நினைச்சேண்ணே. அப்புறம் தான் பசங்க விலாவரியா சொன்னாங்க. அப்பதான் விஷயமே புரிஞ்சிச்சு. அதான் கல்யாணத்தை எப்படியோ பண்ணிட்டீங்களேண்ணே, இனி அவங்களால பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி உங்க பொண்ணுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்க. முரண்டு பிடிச்சாலும் விடாதீங்கண்ணே. இவங்களுக்கெல்லாம் கடிவாளம் கட்டி விட்டா தான் நேர்கோட்டில் ஓடுவாங்க. நம்ம ஸ்டேட்டஸ் காண்டி கண்டதையும் கத்து கொடுத்தா அதை வச்சே நமக்கே ஆப்பு வச்சிருவாங்க, பார்த்துக்கோங்க. சரிண்ணே, அப்புறம் கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடணும்ண்ணே. நானும் நம்ம பக்கத்துல இருந்து நல்ல மாப்பிள்ளை வந்தா கண்டிப்பா சொல்றேனே. உங்களுக்கு இஷ்டம் இருந்தா செய்யுங்க, ஆனா முழு மூச்சா பார்த்து முடிச்சிருங்கண்ணே. இப்படியே விட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம மானம் தான் கப்பல் ஏறும், பார்த்துக்கோங்க. சரிப்பா. சரிண்ணே. சரி, போயிட்டு வா. வரேண்ணே. சரி, கல்யாணத்துக்கு வந்துடுங்க. நான் வரேண்ணே. வெளியே கொண்டு போய் வச்சு என்னத்தை பேசிக்கிருக்கா அந்த ஆளு? அதுதான் ஜாடிக்கேத்த மூடி ஒன்று வந்திருக்கேன். நல்லதாவா பேச போறாங்க? அந்த ஆளு உள்ள வரப்போவே பார்த்தேன், மூஞ்சி சரியில்லை. பத்திரிகை எடுத்துட்டு வர முகரைய பாரு. எங்கம்மா அவன இன்னும் வெளியே போல? அவன் உள்ள உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்காங்களா? 2 பேரும் உள்ள ஓட்டு பூட்டிட்டு நீ வெளியே காவ காக்குறியா? நீ எல்லாம் ஒரு தாயா? என்னங்க இப்படி அசிங்கமா கத்திட்டு இருக்கீங்க? அந்த புள்ள படிக்க வந்திருக்காங்க, ஏங்க இப்படி தப்பு தப்பா பேசிட்டு இருக்கீங்க? ஏய், படிக்க வந்தாங்கன்னு வெத்தலையில மை போட்டு பாத்தியா? நானும் அந்த வயசை கடந்து வந்தேன். இந்த வயசுல பயலுக மனசு எப்படி அலையும், அவங்க புத்தி எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியும். ஏங்க, எல்லாரும் உங்கள மாதிரி இருப்பாங்கன்னு நினைக்காதீங்க. எது உங்கள மாதிரியா? என்னை மாதிரி என்ன? ஏய், வெளியே வாடா. வாடா வெளியே. அண்ணா கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. ஏய், எங்கம்மா அவன? எங்க அவன? ஏய், இங்க வாடா, பக்கத்துல வாடா. வாடாங்க. என்ன பொண்ணு பார்க்க வந்தியா? உன்ட்ட என்னடா சொன்னேன்? அப்படியே வெளியே ஓடி போன்னு சொன்னேன்ல. இங்க வந்து என்னடா ரூம்குள்ள என்ன பண்ற? ரூமை பூட்டிட்டு உள்ள படிக்கிறீங்களா நீங்க? அப்படி என்ன படிக்கிறீங்க? ஏங்க, உங்க பேச்சு அருவருப்பா இருக்குங்க. ஏங்க, தப்பு பண்ற பிள்ளையா இருந்தா வீடேறி வருவானாங்க? தப்பு பண்ற பிள்ளைங்க எங்க போவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்க? இந்த பிள்ளை படிக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான், அவனை போய் இப்படி அநாகரிகமா பேசுறீங்க. ச்சே. ஒரு தாயா கண்டிக்க சொன்னா சால்ஜா போவாங்கறியா? ஒரு தாய் எதுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அதுக்கு தான் பண்றாங்க. கல்யாணம் ஆன பையனை வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு வயசு பிள்ளைய வீட்டுக்கு கூட்டி வந்து அதுவும் அவன் ரூம்லயே தங்க வச்சிங்களே, அவ்வளோ கேவலமாலாம் எங்களால் இறங்கி வேலை பார்க்க முடியாது. ஏய் கதிரே, இங்க பாரா, இது என் மகளோட பிரச்சனை, இதை நான் பாத்துக்கிடுவேன். தேவையில்லாத ஆளுகளாம் உள்ள மூக்க நுழைச்சான்னு வையேன், அப்படியே பொங்க வச்சுட்டு போயிருவேன்டா. அவளை மரியாதை இங்கிருந்து போக சொல்லு.
போக மாட்டேங்கிறான்னு வையன் அவளை ரூம்குள்ள கூட்டு போய் வெளுன்னு வெளு அப்பதான் அடங்குவா. ஏங்க நிறுத்துங்க, உடனே பாஞ்சிக்கிட்டு வந்துடாதீங்க. என்ன அப்படியே நின்ட்ட? ஆமா 3 நாள் ஊட்டிக்கு போயிட்டீங்களா தொழில் விஷயமா? உனக்கு ஒன்று தெரியுமா, நமக்கு ஊட்டியில் தொழிலே கிடையாது, கொடைக்கானல்ல தான் இருக்கு. அது தெரியுமா உனக்கு? சரி அதை விட அது வேற பிரச்சனை. நீ ஊட்டிக்கு போயிட்டீங்களா 3 நாளா? அந்த 3 நாள் உன் பொண்டாட்டி என்ன பேச்சு பேசினா தெரியுமா? நீ நக்கலோட உச்சத்துக்கு போயிட்டாடா அவ. இப்போ ஒரு முடிவு பண்ணியான நீ. ஒத்துக்கிட்டு நில்லுங்க. அங்கிள் ப்ளீஸ், என்னால் எந்த பிரச்சனை வேணாம், நான் போகிறேன். ஆமா இவர் பெரிய தியாகி, அப்படி விட்டு கொடுக்குறாரு. போட கவின், நீ நில்லு கவின். அவரா கத்திட்டு அடங்கிடுவாரு. ஏய் என்ன